ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து புதினா துவையல் பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சண்டே ஆனாலே புதினா கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொல்லிவிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி வேலையை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா மாவு அரைக்கிற வேலை இன்றைக்கி செம வேலை ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ்ஜை செஞ்சு முடிச்சுட்டு மாவு அரைச்சி போட்டாச்சு. நாளைக்கு அமாவாசை வேறு. சரி மாவு கண்டிப்பாக வேணும் இட்லிக்குன்னு சொல்லிட்டு அரைச்சி போட்டுட்டேன். உடனே வந்து ஈவினிங்கே வந்து துவையலை ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன சைஸ் கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி, ஒரு 6-7 வத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 6 மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் மிளகாய் எப்படி காரம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வறுத்து வச்சுட்டு இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டு சைஸ் அளவுக்கு கட் பண்ணி அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெயில். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கம்மியாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நிறையா போட்டால் கொஞ்சம் கசந்துடும். கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி நிறையவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது எண்ணெயில். சும்மா 2 பரட்டு இப்படி பரட்டி எடுத்து வச்சுருங்க. ஆற விட்டு எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்கிற எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க தேவையில்ல. துவையலுக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு இந்த கொட்டி ஜாரை மட்டும் அலசி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதோட வேணாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் வந்து நான் முதல்ல ஒரு இதில் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். சிலிண்டர் வந்து நீங்கள் இது மாதிரி வேலை முடிஞ்சதுன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் மறுபடியும் அடுப்பாண்ட போகிறீங்களோ அப்போ ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு சிலிண்டர் வந்து 60 டேஸ் இல்லைனா 55 டேஸ்க்கு மேலே வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்றா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை. நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு போன தடவை 54 நாளுக்கு மேலவே வந்துச்சு. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்பப்போ எப்படி தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலும் கொஞ்சோண்டு கேஸ் வந்து இதாகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஆஃப் பண்ணி முடிச்சிடணும். டக்குன்னு நம்ம மறுபடியும் போய் அடுப்பாண்ட போகல மட்டும்தான் ஆன் பண்ணணும் சிலிண்டரை. அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி கிச்சனில் வந்து மிளகாத்தூள், அரிசி, புளி, இது வந்து இந்த 3 ஐட்டமும் வந்து நான் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். இது மொத்தமானா இப்போ மிளகாத்தூள் 1/2 கிலோ செலவு அளவுக்கு அரைச்சி வச்சிட்டோம்னா குழம்பு மிளகாய்த்தூள் நம்மளுக்கு 2, 3, 4 மாதத்துக்கு மேலேயே வரும். அதே மாதிரி புளி வந்து வருஷத்துக்கு 10 கிலோ ஆஞ்ச புளி வாங்கி வச்சுருவேன். அதே மாதிரி அரிசி வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டாலே இது 3 பொருளும் உங்களுக்கு இருக்கும்போது கிச்சனில் எதுவுமே காலி ஆகாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். நீங்கள் 5 கிலோ 10 கிலோ ஒரே 1 கிலோ வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அரிசி நிறைய இருந்து எடுத்து ஆளும்போது ஏதோ வீட்டில் வந்து எல்லாமே நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுவேன். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் மந்த்லி கிராசரிலாம் வந்து அளவாக வாங்கிக்கலாம். இது 3 மட்டும் நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா டக்குன்னு ஏதோ ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ணலாங்க. பாருங்கள், நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நெக்ஸ்ட்டுக்கு வீடியோவில் உங்களை நான் புது கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன்.